எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பூஜை ரூம் டோர் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இல்லை என்னென்ன டிசைன் யூஸ் பண்ண போகிறோன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட வீடியோட தம்ப்லைன் இது தான் பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்லைனு. அதுக்கு நம்ம அவுட்புட் பார்த்துடலாம். உங்களுக்கு அவுட்புட் பிடிச்சிருந்தா நீங்கள் மேற்கொண்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். அப்படின்லாம் மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 3 டிசைன் தான் வந்து இப்போ நீ பார்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ வந்து அவுட்புட் லாஸ்ட்டில் போடுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அதுக்கு முன்னாடி வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதில் என்னென்ன டிசைன் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, பெல் டிசைன் யூஸ் பண்ணிக்கிறேன், அகல் விளக்கு டிசைன் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு வந்து பாபா சக்கரா யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல் டிசைனை பற்றி பார்ப்போம். இந்த பெல் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு மீடியம் சைஸ் டிசைன் தான் போடுறது. ஏன்னா பல பெல்லு போடுவாங்க, அந்த சைஸ் இந்த பெல் டிசைன் இருக்குது. மேபி நீங்கள் உங்களுக்கு வந்து பெரிய பெல்லு போடணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெரிய டெம்ப்ளேட் வேணும். ஆக்சுவலாக டோர் சின்னதுனால இந்த சின்ன டெம்ப்ளேட் தான் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு டெம்ப்ளேட். இது பார்த்தீங்கன்னா நாங்களே ஹேண்டில் தான் கட் பண்ணுறது, எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணலை, கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் டெம்ப்ளேட்டை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு ஒரு பேர் வரும், பட் அந்த பேர் தெரில. நான் வந்து என்ன வச்சுக்கிறேன்னா பாபா சக்கரான்னு பேர் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலில் முக்கால்வாசி இது யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நான் பாபா சக்கரான்னு பேர் வச்சுட்டு தான் இதில் நான். பட் மற்றவங்க எப்படி கூடுவாங்கன்னு எனக்கு தெரில. இந்த சக்கரா டிசைனை வந்து பார்த்திங்கன்னா நாங்களே டெம்ப்ளேட் கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் செட் பண்ணி தான் இந்த இது பண்ணியிருக்கோம். மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு ப்ளைவுட் வாங்கணும். அந்த ப்ளைவுட் வந்து என்ன பண்ணால் மைக்கா ஓட்டணும். அந்த மைக்கா பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்தமாரி கலரில் மைக்கா ஓட்டணும். பட் இந்த மைக்காலேயே டிசைன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. பட் ஆக்சுவலாக என்னென்னா சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷனால் அந்த டிசைன்ஸ் உங்களுக்கு அதேமாரி தான் பண்ணால் நம்ம பூஜை ரூம் சைஸு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிருந்தா டேரெக்டாக நம்ம வச்சு இந்த டெம்ப்ளேட் வச்சு டிசைன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா 2 விளக்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்லு, அதுக்கு ஒரு சக்கரா, அவ்வளோதான். மொத்தம் 5 போட்டிருக்கேன். 3 போட்டிருக்கேன், ஒரு சக்கரா ஒரு பெல்லு தான் போட்டிருக்கேன். அதான் நீங்கள் வீடியோ இந்த வீடியோ வந்து அவ்வளோ கிளியராக தெரியாது, ஏன்னா வந்து மார்க்கரில் மார்க் பண்ணியிருக்கேன். என்னது லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்லாம் சரியாக தெரில. அதுக்கடுத்து நான் பண்ண வேண்டியது என்னென்னா, ட்ரில்லிங் மிஷின் எடுத்து வந்து என்ன பண்ணால் பெல்லுக்கு மட்டும் டாப் சைடு பாட்டம் சைடு வந்து ஹோல்ஸ் பண்ணோம். ஏன்னா வந்து இந்த பெல்லு மாட்டும் போது வந்து அந்த ஹோல்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் பண்ணால் கரெக்டாக பழம் வந்து அதில் போய் மாட்டுறது கரெக்டாக இருக்கும். இந்தமாரி பார்த்தீங்கன்னா சக்கராவுக்கும் நம்ம வந்து ஹோல்ஸ் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து அந்த விளக்கு டிசைனில் அதுக்கு வந்து ஹோல்ஸ் பண்ணோம். அது முடிச்சோடனே நம்ம என்ன பண்ணோன்னா கட்டிங் பொசிஷன் தான் போனோம். இதாக பார்த்தீங்கன்னா கட்டிங் பொசிஷனோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிக்ஸாக் ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷின் இருக்கலாம், அப்படிலாம் ஜிக்ஸாக் பெரிய மிஷின் அதிலே கட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிக்ஸாக் மிஷின் தான் இது பண்ணுவாங்க. அதேமாதிரி ஆக்சுவலாக என்னென்னா இந்த வீடியோ வந்து நான் தான் டிசைன் கட் பண்ணுறேன்னா நான் தான் வந்து என்ன பண்ணேன் இந்த வீடியோ எடுத்தேன். அதனால் வந்து கேமரா வந்து சரியான பொசிஷனில் வைக்க முடியல. ஏன்னா வந்து இது யூடியூப் ப்ராஜெக்ட்டுக்காக நான் இது பண்ணல. எங்கள் கிளையண்ட் வந்து எனக்கு அதான் என் ஒர்க் ஷாப் போகிற ஒர்க்கை தான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து யூடியூப்காக ரெடி பண்ணுவேன். அதனால் வந்து என்ன பண்ணேன் கேமரா பொசிஷன் மட்டும் கொஞ்சம் சரியாக்க முடியல. பட் என்னால் முடிஞ்ச வரையும் ஓரளவுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெல் கட்டிங் பொசிஷன் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் பொசிஷன் வரும். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தான் என்ன வரும்னா இந்த டிசைன் வரும். அதாவது என்ன விளக்கு டிசைன் வரும். சின்னதாக அகர்வத்தி விளக்குன்னு வாங்க தெரியுமா, கார்த்திகை ஏற்றி வைப்பாங்க. அந்தமாரி விளக்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி அதை கட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் வந்து பெல் கட்டிங் முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணியிருக்குன்னா அந்த இது கட் பண்ணோம், அந்த சக்கரா டிசைன் கட் பண்ணோம். பட் சக்கரா டிசைன் தான் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச பார்த்தா கட் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் டோரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அது லிங்க்லேயும் வரும், மேலே டிஸ்கிரிப்ஷன் ப்ளேலிஸ்ட்டில் கூட மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வாசக்கால் ஃப்ரேம் பற்றின வீடியோவும் நிறையா இருக்கும், அதையும் பாருங்கள். அதுக்கடுத்து வேறு என்ன சொல்கிறது, கட்ட வண்டி வீடியோ, இந்தமாதிரி சின்ன சின்ன பொருள் எப்படி செய்யுது அதை பற்றின வீடியோ எல்லாமே போட்டிருப்பேன். வாசக்கால் பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அதுமாதிரி கடைசல் டிசைன் பற்றியும் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். கடைசல் டிசைன் பற்றி சொல்லணும்னா என்ன சொல்ல, டைனிங் டேபிள் தனியாக வருது, பூஜை ரூமுக்கு தனியாக வருது, அதேமாரி ஆர்ச்சிக்குன்னு தனியாக கடைசல் டிசைன் வருது. இதுமாதிரி ஏகப்பட்ட கடைசல் டிசைன் வீடியோ இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே லிஸ்ட் கொடுத்துருவேன், மறக்காம பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சக்கராவும் கட் பண்ணி முடிச்சோன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டு செஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு கட் பண்ணுறது. இந்த விளக்கு கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மற்ற இதுமாரி எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி, ஏன்னா வந்து ரொம்ப மைன்யூட் கட் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷின் வந்து எப்போயுமே வந்து ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு
டோர் கட் பண்ணுற வீடியோ தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்தமாரி வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து ஓவராக டேமேஜ் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா இதான் டிசிஏ மிஷின். என்னை பொறுத்தவரையும் நான் வாங்கின மிஷினில் ரொம்ப பெஸ்ட்டான மிஷின் வந்து இது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸ் ஆகிட்டு. பட் இது வரையும் எந்த ப்ராப்ளம் வரல, இனிமேலும் வராதுன்னு நினைக்கிறேன். பட் சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும், அது மட்டும் நம்ம சரி பண்ணிட்டா மற்றபடி மிஷின் இல்லை. எப்போவுமே அந்த மிஷினில் ஒர்க் அவுட் முடித்தவொடனே என்ன பண்ணலாம், மிஷினில் வந்து நல்லா கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் காத்தார வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த மிஷின் வந்து ஹீட்டு கம்மியாகும். அதுக்கடுத்து நம்ம எடுத்து பாக்ஸில் வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டோரு, இந்த பூஜை ரூம் டோரை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. என்னால் முடிஞ்ச வரையும் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி என்னால் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் போஸ்ட் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி கம்யூனிட்டி கைட்லைன் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு என்ன வாசக்கால் டிசைன் வேணுமா இல்லை டிசைன் இந்த 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு எதை பற்றி வேணும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். ஆக்சுவலாக வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என் ஷாப்புக்கு என்ன வீடியோ வருதோ அதுதான் வந்து அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்காக நான் தனியாக வீடியோ செய்ய மாட்டேன். எனக்கு என்ன வருதோ அதுதான் முடிஞ்ச அளவு வீடியோ எடுத்து நான் போடுவேன். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. அதாவது என்ன கீழே இருக்கும் பெல் கட்டிங்கு, அடுத்து சக்கரா, அதுக்கு மேலே வந்து 2 பெல்லு. ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக நல்லா டிசைன் சூப்பராக வந்துச்சு. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.